செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. நாம் கேட்கவிருப்பது எழுத்தாளர் எழில் அன்பின் சுந்தர பெண்ணே. நான் உங்கள் RJ பிரீத்தி. அத்தியாயம் 19. இன்னும் முடியலையா வதனா என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் ஜனனி. இதோ முடிச்சிட்டம்பா, உனக்கு முடிஞ்சதா என்று ஸ்ரீவதனா கேட்க, ஐயோ அது எங்க முடிஞ்சது, பெரிய தலைவலி பிடிச்ச வேலையா இருக்கு வதனா, தலையெல்லாம் செம வலி. நான் நாளைக்கு முடிச்சு தரேன்னு என் டீம் லீடர்கிட்ட பெர்மிஷன் போட்டுட்டு வந்துட்டேன் என்றாள் சலித்தபடி. அவளை பார்த்து மென்னகை புரிந்த ஸ்ரீவதனா, போகும்போது ஒரு காஃபியை குடிச்சிட்டு போலாம், தலைவலி கொஞ்சம் குறையும் என்றாள். தனது சிஸ்டத்தை லாகின் செய்துவிட்டு எழுந்து ஜனனியுடன் கேன்டீனுக்கு சென்றாள். அப்புறம் ஜனனி, உங்க வீட்டில் மாப்பிள்ளை தேடுற படலம் மும்முரமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தியே, அது எந்த லெவலில் இருக்கு என்று விசாரித்தாள். பார்த்துட்டே இருக்காங்கப்பா, இன்னும் ஒன்றும் செட் ஆகலை வதனா. போன வாரம் கன்னட வரன் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னியே, அதே என்னாச்சு? அவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, அதனால் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். பையனும் ஸ்மார்ட் லுக்கில் இல்லை. லுக்கை பார்த்து மட்டும் முடிவு பண்ணாத ஜனனி என்றாள் ஸ்ரீவதனா. நீ சொல்கிறது சரிதான், ஆனாலும் பார்த்த உடனே பச்சக்குன்னு மனசுக்குள்ளே ஒட்டணும்ல. ஆனால் அப்படி எந்த ஸ்பாக்கும் இதுவரைக்கும் எனக்கு வரலையே. அது என்னவோ சரிதான், மனசுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? அதே தான், மனசுக்கு பிடிச்சிருந்தோம் நீயும் டாக்டரும் கல்யாணம் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கெல்லாம் கல்யாணம் செய்யறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. ஆனால் ஏதோ வீட்டில் சொல்கிறாங்களேன்னு செய்ய வேண்டியதாக இருக்குது என்று அழுத்து கொண்டாள் ஜனனி. சட்டென்று ஸ்ரீவதனாவை மௌனம் சூழ்ந்து கொண்டது. பின் தன்னை தானே தேற்றிக்கொண்டவள், எங்க கதையே வேறடி, உனக்கு அப்படி இல்லையே. எங்களோட கம்பேர் பண்ணி நீ சோர்ந்து போகாத ஜனனி, உனக்கு நல்ல இடமா வந்து அமையும் என்றாள். அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன், பார்க்கலாம் என்று அசட்டையாக தோலை குலுக்கியவள், சரி உன்னோட அப்பா இன்னும் ஒரு முடிவும் சொல்லலையா என்று விசாரித்தாள். ஸ்ரீவதனா மௌனமாக மறுப்பாக தலையை அசைத்தாள். தன் கேள்வியினால் அவளின் முகம் மாறியதை கவனித்தவள், சாரி வதனா என்று அவள் தோலை அழுத்தி கொடுக்க, விடு, நீ எதுவும் தப்பா கேட்டிடலையே என்றாள் ஸ்ரீவதனா. ஆனாலும் உனக்கு ரொம்ப பொறுமை வதனா. உன் இடத்துல நான் இருந்திருந்தா இவ்வளோ பொறுமையாக இருக்க மாட்டேன். நானும் உன்ன மாதிரி தான் ஜனனி, ஆனால் நம்ம சூழ்நிலையை பொறுத்து பொறுமை நம்ம சூழ்ந்து கொள்ளுது என்றாள். வர வர 100 கிழவி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட என்றாள் ஜனனி. இருவரும் பேசிக்கொண்டே காஃபியை குடித்து முடித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினர். இன்று ஜனனி ஸ்கூட்டியை ஓட்ட ஸ்ரீவதனா அவளின் பின்னால் அமர்ந்திருந்தாள். அவர்கள் பாதி தூரம் சென்று இருந்தபோது ஸ்ரீவதனாவின் அலைபேசி அழைக்க, ஒரு கையால் ஜனனியின் தோளை பிடித்தபடி இன்னொரு கையில் அலைபேசியை எடுத்து பேச ஆரம்பித்தாள். ஹலோ, அக்கா, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் போட்டிருக்க என்று அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த பக்கம் சொன்ன பதிலில், வாட், என்னக்கா சொல்ற, எப்போ என்று அதிர்ந்து கேட்டவள் ஜனனியின் தோளை அழுத்தமாக பற்றினாள். என்னவோ என்று பதறிய ஜனனி ஸ்கூட்டியை ஓரமாக நிறுத்தி அவளை திரும்பி பார்த்தாள். அழாதக்கா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, நான் உடனே கிளம்பி வரேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். என்னாச்சு வதனா, எதுக்கு அழற? உடனடியாக அவளின் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீரை பார்த்து ஜனனி விவரிக்க, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்காமா ஜனனி, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாமா என்றவள் மிகவும் கலங்கி போயிருந்தாள். ஐயோ, எப்பவா? ஜனனி வருத்தத்துடன் கேட்க, ஈவினிங் சரணை பார்க்குக்கு விளையாட கூட்டிகிட்டு போயிருக்காராமா. அவன் அங்கே விளையாட விட்டுட்டு அப்பா வாக்கிங் போயிருக்காரு. நடந்துட்டுருக்கும்போதே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு விழுந்துட்டாராமா. அங்கே அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க இருக்கவும் உடனே வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்றவள் கண்ணம் வந்து இறங்கிய கண்ணீரை மெதுவாக துடைத்தாள். சரியாயிடுவாங்க, கவலைப்படாத. இப்போ என்ன செய்யலாம் என்று கேட்டாள். நீ வண்டியை எடு, நான் ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறேன் என்றாள். டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா?
வண்டியை எடுத்துக்கொண்டே ஜனனி கேட்க, இதோ என்றவள் உடனே மாதவ் கிருஷ்ணாவிற்கு அழைத்தாள். அவள் விஷயத்தை சொல்லவும் அவனும் வருந்தியவன், நானும் உன் கூட வரேன் என்றான். தான் இருக்கும் மனநிலையில் அவன் கூட வந்தால் அவளுக்கு சற்று ஆறுதலாக இருக்கும்தான். ஆனால் தந்தை அவனை பார்த்தால் என்ன சொல்வாரோ என்று பயமாக இருந்தது. எந்த நிலையில் இருக்கிறார் என்று தெரியாமல் அவனை அழைத்து செல்வது சரியா என்று சிந்தனை போனது. இப்ப யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை வதனா. உங்க அப்பா என்னை பார்க்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். உன்னை என்னால் இப்ப தனியா விட முடியாது. அவளின் மனம் அறிந்தது போல மாதவ் சொல்ல, அவன் தன்னை அறிந்து கொள்ளவில்லை என்றால்தான் அதிசயம் என்று நினைத்து கொண்டவள் என்றாள். நீ ரூமுக்கு போய் ரெடியாகியிரு. நான் டிக்கெட் இருக்கான்னு பார்த்து புக் பண்ணிட்டு உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வைத்தான். மேலும் 1 மணி நேரம் கடந்திருக்க மருத்துவமனையிலிருந்தே விமான பயண சீட்டிற்கு ஏற்பாடு செய்துவிட்டு அங்கிருந்தே தனது காரில் நேராக ஸ்ரீவதனா தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றான். அவள் அங்கே தயாராக இருக்க, இன்னும் 2 மணி நேரத்தில் ஃப்ளைட்டு, சீக்கிரம் வா என்று அவளை அழைத்து கொண்டு விமான நிலையத்திற்கு காரை விட்டான். காரில் அவள் அழுது கொண்டே வர, ரிலாக்ஸ்டா என்று சமாதானம் செய்தவன், நகுலன் அண்ணா இன்னும் சென்னையில் தானே இருக்காரு என்று விசாரித்தான். ஆமா என்றாள். அவருக்கு ஃபோனை போட்டு ஸ்பீக்கரில் போடு என்றான். அவளும் செய்ய அந்த பக்கம் நகுலன் ஃபோனை எடுக்க சிறிது நேரம் பிடித்தது. அந்த அழைப்பு ஏற்கப்படாமல் போக என்னானதோ என்று இங்கே வதனாவின் முகம் வெளுத்து போனது. சில நொடிகளில் நகுலனே அவளுக்கு அழைத்தான். அத்தா அத்தா, எப்படி அப்பா எப்படி இருக்காங்க என்று பதட்டத்துடன் கேட்டாள். டாக்டர் பக்கத்தில் இருக்காங்க வதனா, இன்னும் எதுவும் சொல்லலை. நீ கிளம்பிட்டியா என்று கேட்டான். கிளம்பிட்டான் தான். மாதவ் ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்காரு. அவர் கூட இப்போ ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். மாதவ் சென்னைக்கு வராரா? ஆமாம் அண்ணா, நானும் தான் கூட வரேன். மாவா எப்படி இருக்காரு? ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துட்ருக்காங்களா என்று கேட்டான். முதல்ல ஒரு டியூட்டி டாக்டர் தான் பார்த்தாங்க மாதவ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் அவர் வெளியில் வரல. ஏதோ டெஸ்ட் எடுக்கணும்னு பேசிக்கிட்டாங்க என்றான். ஓகே அண்ணா, டாக்டர் வந்ததும் தகவல் சொல்லுங்கள். வேறு எதுவும் ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் என் ஃப்ரெண்டை உங்கள் ஹெல்ப்புக்கு வர சொல்கிறேன் என்றான். தேவைப்படாதுன்னு நினைக்கிற மாதவ், தேவைப்பட்டா கட்டாயம் சொல்கிறேன். நீங்கள் பத்திரமா வந்து சேருங்க என்றான். சரி அண்ணா என்று பேச்சை முடித்தான் மாதவ் கிருஷ்ணா. இருவரும் விமான நிலையம் சென்று அங்கே உள்ள நடைமுறையெல்லாம் முடித்து விமானத்தில் ஏறி அமர்ந்தனர். ஸ்ரீவதனா கண்கலங்கிக் கொண்டே வர அவளை இழுத்து தன் தோளில் சாய்த்து ஆறுதல் சொல்லிக்கொண்டே வந்தான். பயமா இருக்கு மாதவ். அவன் தோளில் சாய்ந்து கொண்டே தலையை நிமிர்த்தி அவன் முகம் பார்த்து சொன்னாள். பயப்பட ஒன்றும் இல்லை, அமைதியா வா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாவாவை பார்த்துடலாம் என்றான். மனசு பதறிக்கிட்டே இருக்கு மாதவ். 1 வருஷமா கோவத்தில் அவரை பார்க்கவே போல. ஆனால் இப்போ இந்த நிலையில் அப்பாவை பார்க்க போகிறேன்னு நினச்சாலே மனசை போட்டு பெசையுது மாதவ். அப்பாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது மாதவ் என்று தேம்பினாள். ஒன்றும் ஆகாதுடா என்று அவளை தேற்றினான். இருவரும் ஆறுதலும் தேற்றுதலுமாக சென்னைக்கு சென்று நேராக சுரேஷ் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனைக்கு சென்றனர். 2 குழந்தைகளுடன் மருத்துவமனையில் இருக்க முடியாததால் நித்யஸ்ரீயும் குழந்தைகளும் அங்கே இல்லாமல் இருக்க மஞ்சுளாவும் நகுலனும் வெளியே இருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தனர். மகளை கண்டதும் மஞ்சுளா ஓடி வந்து அணைத்து கொண்டு கண்ணீர் சிந்தினார். ஸ்ரீவதனாவிற்கு இன்னும் கண்ணீர் பொங்கியது. நல்லா ஆரோக்கியமாக இருந்த மனுஷன் இப்படி வந்து படுத்துருவாருன்னு நினச்சி கூட பார்க்கல என்று மஞ்சுளா புலம்ப, இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்குமா? டாக்டர் என்ன சொன்னாங்க என்று விசாரித்தாள் மகள். அதே கேள்வியை தான் நகுலனிடம் மாதவும் கேட்டுக்கொண்டிருந்தான். ஹார்ட்ல 2 இடத்துல அடைப்பு இருக்காமா, அதுக்கு பைபாஸ் சர்ஜரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க மாதவ். நகுலன் சொல்ல, சர்ஜரி டேட் என்னைக்குன்னு சொல்லியிருக்காங்களா? டாக்டர் யாரு? நான் இப்போ பார்க்க முடியுமா என்று கேட்டான் மாதவ். நாளைக்கு பண்ணிடுறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டாக்டரை இப்போ பார்க்க முடியுமான்னு தெரியல என்று நகுலன் சொல்லி கொண்டிருந்த போது அங்கே ஒரு செவிலி வர அவரை நிறுத்தி தன்னை பற்றிய விவரம் சொல்லி விசாரித்தான் மாதவ். டாக்டர் இன்னொரு பேஷண்ட்டை பார்த்துட்ருக்காரு டாக்டர், நான் போய் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன் என்றாள். ஓகே சிஸ்டர், நான் வெயிட் பண்ணுறேன் என்று மாதவ் சொன்னதும் அந்த செவிலி உள்ளே சென்றார். 10 நிமிடங்களுக்கு பிறகு அவனை வந்து செவிலி அழைக்க அந்த மருத்துவரை சந்தித்தான். அவனும் மருத்துவர் என்பதால் நட்புடன் வரவேற்றார் அந்த இதய நல மருத்துவர் சுதாகர். பேஷண்ட் சுரேஷ் உங்களுக்கு என்ன வேணும்
என்று மருத்துவர் விசாரிக்க, என்னோட வருங்கால ஃபாதர் இன்லா டாக்டர். ஓ குட். அவர் கேஸ் டீட்டெயில்ஸ் என்ன டாக்டர் என்று விசாரித்தான். ஹார்ட்டில் 2 இடத்துல அடைப்பு இருக்கு. உடனே ஆப்ரேஷன் செய்கிறது நல்லது. அதனால் ஏர்லி மார்னிங் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ஆஸ் அ டாக்டர் உங்களுக்கே தெரியும், இந்த சர்ஜரி இப்போது சாதாரணமாயிடுச்சு. பேஷண்ட்டோட ஹெல்த் லெவல் ரிஸ்க் கொடுக்காதுன்னு உறுதியான பிறகு தான் மார்னிங் சர்ஜரிக்கு ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ பயப்பட ஒன்றும் இருக்காது என்றார் மருத்துவர் சுதாகர். மேலும் சில விவரங்களை கேட்டுக்கொண்டு அவரிடம் விடை பெற்று வெளியே வந்தான் மாதவ். அவன் வந்ததும் ஓடி வந்து அவனின் கையை பற்றி கொண்டு, என்ன சொன்னாங்க மாதவ்? அப்பா நல்லா ஆயிடுவார் தானே? எதிர்பார்ப்பை கண்களில் தேக்கிக் கொண்டு கேட்டாள். அவளின் கையை அழுத்தி கொடுத்தவன், நோ வரீஸ்டா, சர்ஜரி முடிஞ்சா நல்லா ஆயிடுவார் என்றான் ஆறுதலாக. அவனின் பதில் அவ்வளவு நேரம் தவித்த மனதிற்கு ஆறுதலை தர மன இறுக்கம் சற்று தளர்ந்தது அவளுக்கு. சிறிது நேரத்தில் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு நடக்க ஆரம்பித்தது. அறுவை சிகிச்சை ஆரம்பித்து முடியும் வரை அன்னைக்கு ஆறுதலாக இருந்தாலும் தனக்கான ஆறுதலை மாதவிடம்தான் தேடினாள் ஸ்ரீவதனா. அவள் மனநிலை உணர்ந்து அவளின் அருகிலேயே அமர்ந்து அவ்வப்பொழுது யாரின் கண்களையும் உறுத்தாமல் ஆறுதலாக அவள் கையை அழுத்தி கொடுத்து கொண்டே இருந்தான் மாதவ் கிருஷ்ணா. நகுலன் ஆபரேஷனை பற்றி ஃபோனில் புலம்பி அழுத மனைவியை தேற்ற முடியாமல் நேரில் சென்று அவளை பார்த்துவிட்டு வந்து அமர்ந்திருந்தான். சிகிச்சை முடிந்து வெளியே வந்த மருத்துவர் ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்துவிட்டது என்று தகவலை சொல்லிவிட்டு செல்ல, தானும் ஒரு முறை தெளிவாக விவரம் கேட்டு வந்து அவர்களுக்கு தெரிவித்திருந்தான். இனி பயம் இல்லை, ரொம்ப ப்ரெஷர் தராமல் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இனி சொல்லுவாங்க, அதை ஃபாலோ செஞ்சால் போதும் என்றான். ஐயோ, இப்போதான் நிம்மதியாக இருக்கு மாதவ் என்றாள் ஸ்ரீவதனா. ரொம்ப நன்றி தம்பி, நீங்கள் கூட இருந்தது கொஞ்சம் எங்களுக்கு தெம்பாக இருந்தது என்றார் மஞ்சுளா. ஆமாம் மாதவ், நீங்கள் கூட இருந்ததுனால தான் என்னாலேயும் வீட்டுக்கு போய் நித்யாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வர முடிஞ்சுது என்றான் நகுலன். நானும் உங்கள் ஃபேமிலி தானே, எனக்கு போய் நன்றி சொல்லுவீங்களா? இல்லை, நான் உங்கள் ஃபேமிலி இல்லையா என்று சிறு புன்னகையுடன் கேட்டான். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் எங்கள் ஃபேமிலியாக இருக்க தானே நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனால் அவர்தான் என்று தயக்கத்துடன் இழுத்தார் மஞ்சுளா. அவரின் தயக்கம் புரிந்து அனைவரும் அமைதியாகினர். ஏற்கனவே சுரேஷ் பிடிவாதமாக இருந்தார். இப்பொழுது இருதய அறுவை சிகிச்சை முடிந்த நிலையில் அவருக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது. அது விபரீதத்தில்தான் முடியும் என்பதால் அடுத்து யார் என்ன பேசுவது என்று புரியாது மௌனமாகினர். சுரேஷ் கண்விழித்த பிறகு ஒருவர் மட்டும் சென்று பார்க்க அனுமதி கொடுக்கப்பட மஞ்சுளா உள்ளே சென்றார். மருத்துவ உபகரணங்களுடன் படுத்திருந்த கணவர் அருகில் சென்றவர், என்னங்க இப்படி பயமுறுத்திட்டீங்க, நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா என்று கண்ணீர் கசிய கேட்டார் மஞ்சுளா. எனக்கு ஒன்றும் இல்லை, விடு என்றார் சுரேஷ். டாக்டரும் இனி பயப்பட வேண்டான்னு சொல்லிட்டாங்க, இப்பதான் நிம்மதியாக இருக்கு என்றார். பிள்ளைங்க எல்லாம் எங்க என்று மெல்லிய குரலில் விசாரித்தார். 2 பேரையும் இங்கே வந்தால் சமாளிக்க முடியாதுன்னு நித்யா பிள்ளைங்க கூட வீட்டில் இருக்கா என்றவர் இளைய மகள் வந்திருப்பதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. இப்பொழுதுதான் அறுவை சிகிச்சை முடிந்திருக்கிறது. அவளை பற்றி சொல்லி ஒருவேளை டென்ஷன் ஆகி அவர் உடம்பிற்கு எதுவும் வந்துவிடுமோ என்று பயந்தார். சிறிது நேரம் அமைதியாக இருந்த சுரேஷ் ஏதோ சொல்ல உதடுகளை மெல்ல அசைத்துவிட்டு பின் மீண்டும் இறுக மூடிக்கொண்டார். சரிங்க, நான் வெளியில் இருக்கேன். டாக்டர் ரூமுக்கு மாத்திர வரைக்கும் ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பிய மனைவியின் கையை பிடித்து நிறுத்தினார் சுரேஷ். என்னங்க மஞ்சுளா கேட்க, எனக்கு வதனாவை பார்க்கணும் என்று முணுமுணுத்தார் மனைவியின் முகம் பார்க்காமல். 1 வருடத்திற்கு பிறகு கணவரின் வாயிலிருந்து இளைய மகளின் பெயரை கேட்ட மஞ்சுளா ஒரு நொடி அசையாமல் நின்று விட்டார். அவளுக்கு எனக்கு இப்படி ஆனதை சொல்லாம ஃபோன் பண்ணி வர சொல்லு, தெரிஞ்சா தாங்க மாட்டா என்று சுரேஷ் தொடர்ந்து பேச மஞ்சுளாவின் கண்களிலிருந்து முணுக்கென்று கண்ணீர் ஊற்றெடுத்தது. அவ மேலே இருந்த கோபம் எல்லாம் போயிடுச்சாங்க என்று கேட்டவருக்கு சுரேஷ் பதிலளிக்கவில்லை. அவ உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க, வெளியில தான் இருக்கா என்று மஞ்சுளா சொன்னதும்
சுரேஷின் முகம் பிரகாசமாக மாறியது. அவளை உடனே உள்ள வர சொல்லு, நான் பார்க்கணும் என்றார். இதோ இதோ சொல்றேங்க. மஞ்சுளா பரபரப்பாக வெளியே வந்தார். பரபரப்பாக வந்த அன்னையை பார்த்து பதறிப்போனாள் ஸ்ரீவதனா. என்னம்மா, என்னாச்சு என்று பதட்டத்துடன் கேட்க, அப்பா அப்பா உன்னை கூப்பிடுறாருடி, உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு என்று மஞ்சுளா படபடவென்று சொல்ல சிலையாக உறைந்து போனாள் ஸ்ரீவதனா. அடுத்த நொடி அவளின் பார்வை மாதவ் பக்கம் சென்றது. அவன் புன்னகையுடன் தலையை அசைத்து இமைகளை மூடி திறந்தான். அவளின் உதடுகளிலும் புன்னகை துளிர்த்தது. படபடக்கும் மனதுடன் தந்தையை பார்க்க சென்றாள். உள்ளே நுழைந்ததிலிருந்து மகளை விழியகலாமல் பார்த்தார் சுரேஷ். முதலில் நடை தயங்கினாலும் அவர் இருந்த நிலையை பார்த்து அப்பா என்று விரைந்து அவரின் அருகில் வந்து நின்று கொண்டாள். கம்பீரமாக தான் பார்த்த அப்பா இப்பொழுது இப்படி படுத்திருப்பதை காண சகிக்கவில்லை. அவளுக்கு கண்களிலிருந்து நிற்காமல் கண்ணீர் வடிந்தது. சாரிடா என்று மெல்ல முணுமுணுத்தார் சுரேஷ். ஏம்பா, நீங்க எந்த தப்பும் செய்யலையேப்பா என்றாள். என் பொண்ணுக்கு பிடிச்சத கொடுத்து பழகிட்டு அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை கொடுக்க எனக்கு மனசில்லை பாரு. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். சாவு கண்ணுக்கு முன்னாடி நின்ன போதுதான் என் பொண்ணு ஆசைய நிறைவேற்றாம போகிறோமேன்னு கதி கலங்கி போனேன். உனக்கு எது விருப்பமோ அதாண்டா இந்த அப்பாவுக்கும் விருப்பம். நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. நானே முன்ன நின்று உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று சுரேஷ் சொல்ல, எந்த வார்த்தைகள் தந்தையின் வாயிலிருந்து உதிர ஒரு வருடமாக காத்திருந்தாளோ அந்த வார்த்தைகளை இன்று கேட்டே விட்டிருந்தாள் ஸ்ரீவதனா. அத்தியாயம் 20. நேரம் ஆயிடுச்சுன்னு அங்கே சத்தம் போடுறாங்க, இன்னும் எவ்வளோ நேரமாகும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் நித்யஸ்ரீ. இதோ முடிஞ்சிடுச்சுங்க என்று சொல்லிக்கொண்டே அந்த அழகு கலை பெண் ஸ்ரீவதனாவை விட்டு சற்று தள்ளி நின்று பார்த்தாள். எல்லாம் சரியாக இருக்க திருப்தியாக புன்னகைத்து கொண்டாள். மேக்கப் எப்படி இருக்குக்கா? சரியா இருக்கா இல்லை ஓவரா இருக்கா என்று தன் தமக்கையிடம் கேட்டாள் ஸ்ரீவதனா. பர்ஃபெக்டாக இருக்கு வதனா, டாக்டர் சொக்க போறாரு என்றாள் கேலியாக. ஸ்ரீவதனாவின் முகம் மலர்ந்தது. அவள் அழகுபடுத்தாமல் இயல்பாக இருக்கும்போதே சுந்தர பெண்ணே என்பான். இப்போது என்ன சொல்வான் என்ற யோசனையில் உதடுகள் புன்னகையில் நெளிந்தன. கண்ணாடியில் தன்னை ஒருமுறை பார்த்தாள். சிவப்பு வண்ணத்தில் லாங் கவுன் அணிந்திருந்தாள். உடையில் இருந்த வேலைப்பாடுகள் கிராண்டாக இருக்க நட்சத்திர பெண் போல ஜொலி ஜொலித்தாள். உடைக்கு ஏற்ப தலை அலங்காரமும் மேக்கப்பும் அவள் அழகுக்கு அழகு சேர்த்து கொண்டிருந்தது. விரும்பியவனையே கரம் பிடிக்கப் போகும் மகிழ்ச்சியில் அவள் முகம் பூரிப்பில் ஜொலித்தது. எல்லாம் சரியா இருக்குவா, போலாம் என்று தங்கையின் அருகில் சென்று அவளை அழைத்து கொண்டு வெளியே சென்றாள். அங்கே இளங்கோவின் தங்கையும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டாள். அந்த மண்டபத்தில் இருந்த அனைவரின் பார்வையும் அவர்கள் பக்கம் திரும்பியது. அதில் முன்வரிசையில் அமர்ந்திருந்த மாதவ் கிருஷ்ணாவின் பார்வையும் அடக்கம். தேவதையாக ஜொலித்த தன் சுந்தர பெண்ணை தலையிலிருந்து கால்வரை ரசனையான பார்வையால் தீண்டினான். அவளின் பார்வை ஓரக்கண்ணால் அவனை தேடி அழைத்ததை உணர்ந்து அவனின் புன்னகை விரிந்தது. வலது கையை உயர்த்தி தான் இங்கே இருப்பதாக அவளுக்கு சுட்டி காட்டினான். அதில் அவள் பார்வை அவன் புறம் திரும்பிவிட இருவரின் கண்களும் கனப்பொழுதில் தீண்டி காதல் பேசியது. நன்ன சுந்தர வதனா என்று அவன் உதடுகள் முணுமுணுத்ததை உணர்ந்து கொண்டவள் கண்ணோரங்கள் நாணத்தின் சாயலை வெளியிட்டன. ஹலோ டாக்டர், கையை கீழே இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொண்ணு பக்கத்தில் தான் உங்களை உட்கார வைப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு ரொமான்ஸ் படம் ஓட்டுறீங்களே என்று அவன் அருகில் அமர்ந்திருந்த இளங்கோ கேலி செய்ய, பக்கத்தில் உட்கார்ந்தாலும் இப்படி தள்ளி இருந்து ரசிக்கிற சுகமே தனிதான் இளங்கோ என்று ரசிப்புடன் சொன்ன நண்பனை சிரிப்புடன் பார்த்தான் இளங்கோ. சரிதான், இன்னும் மாத்தாடக்கே ஏனும் இல்லை, இனி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஆளு கனவுலகம் போயாச்சு, இனி நாங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுவோமா என்ன என்று இளங்கோ மேலும் கேலியில் இறங்க, நில்லுச்சு நிறுத்து, நினைக்கே அது அபியாச விழா, எனக்கு அது பழக்கம் இல்லை, எல்லாம் ரியலாகவே நடத்திக்குவேன் என்று கண் சுமிட்டி சிரித்தான் மாதவ் கிருஷ்ணா. கிருஷ்ணா,
உன்னை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா என்று நண்பனின் தோளை அழுத்தினான் இளங்கோ. இந்த சந்தோஷம் நன்ன வதனா கொடுத்தது என்றவன் பார்வை பூரிப்புடன் மேடையில் இருந்த அவளின் புறம் திரும்பியது. மேடையில் இருந்த இருக்கையில் அமர வைத்து பெரியவர்கள் அவளுக்கு ஏதோ சடங்கு செய்து கொண்டிருக்க அவளின் முகத்தையே வண்டாக மொய்த்தன அவனின் கண்கள். அவர்களின் காதல் திருமணத்தை பற்றி வதனாவின் உறவினர்கள் இடையே சில சலசலப்புகள் எழத்தான் செய்தன. என் பொண்ணு யார்கிட்டயும் சொல்லாம திருட்டு கல்யாணம் செஞ்சுக்கலையே, என்கிட்ட வந்து நேர்மையா சொன்னா. அவளோட நேர்மைக்கு அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதா சரி என்று சொல்லி உறவுகளின் வாயை அடைத்தார் சுரேஷ். ஆனாலும் மண்டபத்தில் ஒரு சிலர் பேசிக்கொள்ளதான் செய்தார்கள். அதை பெரிதாக பொருட்படுத்துவோர்தான் அங்கு யாரும் இல்லை. அப்படி பேசியவர்களிடமும் இப்பெல்லாம் காதல் கல்யாணம் ரொம்ப சகஜம்பா என்று சொல்லி முடித்து கொண்டனர். உறவுகளின் சலசலப்பும் முணுமுணுப்பும் முக்கியமாக மாதவ் கிருஷ்ணாவையும் ஸ்ரீவதனாவையும் அண்டவே இல்லை. காத்திருந்து கைப்பிடிக்கப் போகும் தன் துணையின் நினைவை தவிர இருவருக்குமே வேற எந்த நினைவும் இல்லை. சுரேஷ் உடல்நலம் தேறி மருத்துவமனையிலிருந்து வந்த பிறகு மடமடவென திருமண வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. மகளின் விருப்பத்திற்கு சம்மதித்து விட்டாலும் மாதவிடம் அவ்வப்பொழுது ஏதாவது பேசினாலும் ஒரு விலகலுடனே இருந்தார் சுரேஷ். மகள் விரும்பியவன் என்ற எண்ணம் இருந்ததே தவிர மருமகன் என்று உரிமையுடன் ஒட்டி உறவாட அவரால் முடியவில்லை. மாதவிற்கும் அது புரியவே செய்தது. ஆனால் அவனுக்கு வதனாவை விட வேறு எதுவும் பெரிதாக தெரியாததால் அவரின் ஒதுக்கத்தை ஒதுக்கி தள்ளினான். அவர்களின் திருமணம் சென்னையில்தான் ஏற்பாடாகியிருந்தது. அதனால் தன் நெருங்கிய சில உறவுகளை மட்டும் சென்னைக்கு அழைத்து வந்திருந்தான் மாதவ் கிருஷ்ணா. அவனுடன் பணிபுரிவோர், தெரிந்த நட்புகள் அனைவருக்கும் பெங்களூரில் வைத்து சின்னதாக வரவேற்பு நடத்த ஏற்பாடு செய்திருந்தான். தன் உறவினர்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை இளங்கோவிடம் ஒப்படைத்திருந்தான். அதனால் இளங்கோ மாப்பிள்ளையின் தோழனாக அவன் பக்கம் சிறிது நேரமும் அவனின் உறவுகள் பக்கம் சிறிது நேரமும் சென்று கவனித்துக் கொண்டான். திருமணம் தங்கள் பக்கம் முறைப்படிதான் நடக்க வேண்டும் என்று சுரேஷ் கண்டிஷனாக சொல்லிவிட்டதால் அதற்கும் சம்மதித்திருந்தான். சற்று நேரத்தில் அவனையும் மேடைக்கு அழைத்தார்கள். அவனையும் ஒரு இருக்கையில் அமர வைத்து சடங்கை ஆரம்பித்து வைத்தனர். பின்னர் மணப்பெண்ணின் பக்கம் இருந்த பெரியவர்களும் மணமகனின் பக்கம் இருந்த பெரியவர்களும் மேடைக்கு வந்து நிச்சய தாம்பூலம் மாற்றிக்கொண்டு நிச்சயம் முடித்ததும் இருவரின் கையிலும் மோதிரம் வழங்கப்பட இருவரின் முகமும் சந்தோஷத்தில் விகசிக்க மோதிரத்தை மாற்றிக்கொண்டனர். தன்னுடையவளின் பிஞ்சு விரல்களில் மோதிரத்தை நுழைத்தவன் அவளின் விரலை அழுத்தி கொடுத்தான். அவனை பார்த்து மலர்ந்து சிரித்தாள் ஸ்ரீவதனா. ஹாப்பியாடா சுந்தர பெண்ணே? அவள் புறம் மெல்ல குனிந்து கிசுகிசுப்பாக கேட்டான். ತುಂಬ ತುಂಬ ಖುಷಿ ಆಗುತ್ತಿದೆ, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்றாள் அவனின் மொழியிலேயே. ஆஹா என்று மெச்சியவன், நான் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் பெண்ணே என்றான் அவன் அவள் மொழியில். இருவரின் புன்னகையும் பெரிதாக விரிய அது அழகிய புகைப்படமாக புகைப்படக் கருவிக்குள் அடங்கிக் கொண்டது. ஒவ்வொருவராக மேடைக்கு வர ஆரம்பிக்க அனைவருடனும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். குடும்ப புகைப்படம் எடுக்க சுரேஷ், மஞ்சுளா, நித்யஸ்ரீ, நகுலன், ஷரண், ஷான்வி அனைவரும் வந்து நிற்க சுரேஷ் கவனமாக மாதவின் பக்கத்தில் நிற்பதை தவிர்த்து மகளின் பக்கமாக வந்து நின்று கொண்டார். நீங்க மாப்பிள்ளை பக்கத்தில் வந்து நில்லுங்க சார், அப்பதான் சரியா இருக்கும் என்று புகைப்பட கலைஞர் அழைக்க, பரவாயில்லப்பா இப்படியே எடு என்று மகளின் அருகே விட்டு நகராமல் அடம் பிடித்தார் சுரேஷ். அவரை சுற்றி மேடையிலிருந்த அனைவருக்கும் அவரின் பிடிவாதம் ஏன் என்று புரிந்தது. மஞ்சுளா சங்கடமாக தன் மருமகனை பார்த்தார். அவனோ அதை கண்டு கொண்டது போல காட்டிக்கொள்ளாமல் தன் அருகில் நின்றிருந்த குட்டி பெண் ஷான்வியிடம் பேசிக் கொண்டிருந்தான். தந்தையின் செய்கையில் வதனாவிற்கு வருத்தமாகி போனது. அவளின் முகம் வருத்தத்தை பிரதிபலிக்கும் முன் அவளின் கையை இறுக பற்றினான் மாதவ். திரும்பி அவன் முகம் பார்த்தாள். குழந்தையிடம் பேசிக் கொண்டிருந்தவன் சரியாக அந்த நேரம் அவளின் புறம் திரும்பி பளிச்சென்று புன்னகைத்து இமைகளை மூடி திறந்தான். அவனின் புன்னகை அவளிடமும் தொற்றிக்கொள்ள வேறு எதுவும் நினைக்காமல் புகைப்படத்திற்கு தன் புன்னகை முகத்தை காட்டினாள். சாப்பிட்டு வந்துருங்க சார், உங்க 2 பேரையும் மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கலாம் என்று மாதவிடம் சொன்னார் புகைப்பட கலைஞர். அதற்கு அவன் சம்மதிக்கும் முன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், மாப்பிள்ளையும் பொண்ணும் சாப்பிட்டு தூங்க போட்டோம், சீக்கிரம் தூங்க போனாதான்
காலையில் சீக்கிரமாக எழுந்து தயாராக முடியும். ஜோடி ஃபோட்டோ எல்லாம் நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் என்று வேகமாக சொன்னார் சுரேஷ். இது வழக்கமாக எல்லா இடத்துலையும் எடுக்கிறது தான் சார். சில ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த லைட் வெளிச்சத்தில் எடுக்கிறது தான் நல்லா இருக்கும் என்று புகைப்பட கலைஞர் எடுத்து சொல்ல, தேவையில்லைன்னா விடுப்பா, காலையில் எத்தனை ஃபோட்டோ வேணாலும் எடு என்று சிடிச்சிடுத்து விட்டு, நீ அவங்கள சாப்பிட கூட்டிக்கிட்டு போ நித்யா என்று மூத்த மகளிடம் சொல்லிவிட்டு நகர்ந்தார். ஆனாலும் உங்கள் அப்பா பண்ணுறது டூ மச் ஸ்ரீ என்று மனைவியிடம் முணுமுணுத்து விட்டு, நம்ம சாப்பிட போகலாம் வாங்க மாதவ், உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்ணுன்னு தான் நாங்கள் இன்னும் சாப்பிடாம இருக்கோம் என்றான் நகுலன். போலாம் அண்ணா என்ற மாதவ் வதனாவின் கையை பற்றியபடியே தான் நடந்தான். அதை தூரத்தில் உறவினர்களுடன் பேசிக்கொண்டிருந்த சுரேஷ் கவனிக்கவே செய்தார். மின்னலாக மாதவின் பார்வை மாமனாரின் முகத்தை சீண்டி திரும்ப சுரேஷின் முகம் கடுகடுத்து போனது. மாமனார் மருமகனுக்குள் அமைதியாக அங்கே கண்ணாமூச்சி நாடகம் ஒன்று அரங்கேறியது. மணமக்கள் இருவரும் சாப்பிட அமர்ந்தனர். மாதவின் பக்கம் மெல்ல குனிந்த வதனா, சாரி மாதவ் என்று முணுமுணுத்தாள். அவளை தீர்க்கமாக பார்த்தவன் அவன் பார்வையில் தடுமாறியவள், அப்பா உங்ககிட்ட சரியாவே நடந்துக்கல, அதான் என்று இழுத்தாள். இதெல்லாம் நினைக்க ஹலபேடா, இதெல்லாம் எனக்கு சொல்லணுமா என்ன? எனக்கு இப்போ யார் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. நன்ன சுந்தர பெண்ணை முழுசா என்னுடையவளாக மாற்ற போகிற இந்த தருணத்தை நான் ரசிக்கிறேன். நீயும் வேற எதையும் யோசிக்காம நம்ம கல்யாணத்தை என்ஜாய் பண்ணு என்றான். அவன் பேச்சில் இருந்த அழுத்தம் அவளை தன்னை போல் தலையசைக்க வைத்தது. அதன் பிறகு இருவரும் சாப்பிடுவதில் மட்டும் கவனத்தை வைத்தனர். வதனா சரியாக சாப்பிட முடியாமல் திணற, ஏன் நீ சரியா சாப்பிடல என்று கேட்டான். என்னால் முடியல மாதவ், மேடையில் நிற்கும்போது அக்கா ஜூஸ் கொடுத்தா, அதை குடித்தேன், அதனால தான் சாப்பிடவே முடியல என்றாள். நானும் ரொம்ப திண்டேன், நான் அதிகமாக சாப்பிட்டேன் என்று தன் வயிற்றை தடவினான். சாப்பாடு பிடிச்சிருந்ததா என்று கேட்டாள். எஸ், நன்ன மாவா, அதிலெல்லாம் ஒரு குறையும் வைக்கல என்று கேலியாக சொல்லி கண் சிமிட்டினான். வேற இதில் இப்போ குறை வச்சாங்களாம்? வதனா நொடிந்து கொண்டு கேட்க, இந்த ட்ரெஸ்ஸில் அப்படியே பாபி டால் போல் ஜொலிக்கிற, அப்படியே உன்னை பின்னால் இருந்து கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் போட்டு மாட்டலான்னு நினச்சேன், என் மாமனார் சொதப்பிட்டார் என்றான் சோகமாக. அவன் உண்மையிலேயே வருந்துகிறான் என்று நினைத்தவளின் முகம் வாடியது. சோ என்று அவள் மீண்டும் ஆரம்பிக்க, ஷ் விடு, இந்த ட்ரெஸ்ஸும் உன்கிட்ட தானே இருக்க போகுது, நீயும் என்கிட்ட தான் இருக்க போகிற, நாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் என்றான். இருவரும் சாப்பிட்டு முடித்து எழுந்தனர். அவர்களுடன் நகுலனும் நித்யஸ்ரீயும் எழுந்து கைகளை கழுவிவிட்டு வந்தனர். நீங்கள் இங்கே இருங்க, கொஞ்ச நேரம் உட்காரலாம், பேசிக்கிட்டு இருப்போம் என்று மண்டபத்திற்குள் நாற்காலிகளை வட்டமாக எடுத்து போட்டு அதில் அமர சொன்னான் நகுலன். குட்டீஸ் 2 பேரும் தூங்கிட்டாங்களா அத்திகே, தூங்கிட்டாங்களா அண்ணி என்று நித்யஸ்ரீயிடம் கேட்டான் மாதவ் கிருஷ்ணா. தூங்கிட்டாங்க, ரூமில் இருக்காங்க, என் மாமியாரை பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருக்கேன் என்றாள். நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன் என்று நகுலன் சென்றான். சிறிது நேரத்திற்கு பிறகு திரும்பி வந்தவன், மாதவ் வதனா வாங்க என்று அழைத்தான். எங்க அத்தா? வதனா கேட்க, பேசலாம் நேரம் இல்லை வாங்க என்று அவன் அழைக்க, இருவரும் கேள்வியுடன் எழுந்து அவன் பின்னால் செல்ல, என்ன விஷயங்க? கணவனிடம் ரகசியமாக விசாரித்தாள் நித்யஸ்ரீ. அவன் பதில் சொல்லாமல் கண்ணை மட்டும் சிமிட்டினான். மேடை அருகில் ஒரு பக்கம் பூ அலங்காரம் இருக்க அங்கே அழைத்து சென்றவன், அங்கே போய் நில்லுங்க என்று இருவரிடமும் பணிந்தான். அங்கே புகைப்பட கலைஞர் தயாராக இருக்க, அப்பா வேண்டான்னு சொன்னாரேத்தான் என்று தயக்கத்துடன் கேட்டாள் ஸ்ரீவதனா. இந்த மாதிரி ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் திரும்ப வராது வதனா, போய் நில்லு, உன் அப்பா ஒன்றும் சொல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு என்றான் நகுலன். உன் அத்தா சொல்கிறது சரிதாண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி வர இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது, தயங்காமல் அவரை கூட்டிக்கிட்டு போய் நில்லு என்றாள் நித்யஸ்ரீயும். தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ் அத்திகே என்று இருவரிடமும் சொன்ன மாதவ் வதனாவின் கையை பிடித்து அழைத்து போனான். சார், பொண்ணு மேலே அப்படியே கையை எப்படி போட்டு நில்லுங்க என்று புகைப்பட கலைஞர் சொல்ல இருவரும் அவர் சொன்னபடி நிற்க ஆரம்பித்தனர். அடுத்ததாக, மேடம் நீங்கள் இப்படி திரும்பி நில்லுங்க, சார் நீங்கள் அவங்க பின்னாடி நின்று பொண்ணு இடுப்பில் கையை வச்சு அவங்க பக்கம் சாஞ்சு நில்லுங்க என்று சொல்ல, சரையல் என்று மாதவனின் பார்வை நகுலன் பக்கம் சென்றது.
சரியாக அவனும் அந்த நேரம் அவன் பார்வையை எதிர்கொண்டு கண்சுமிட்டி சிரித்தான் நகுலன். அதுவே தாங்கள் உணவு உண்ணும்போது தான் பேசியதை அவன் கேட்டிருக்கிறான் என்பதை எடுத்துரைக்க நன்றி உரைப்பது போல் தலையை லேசாக சாய்த்து புன்னகை புரிந்தான். நடக்கட்டும் நடக்கட்டும் என்று கையை அசைத்துவிட்டு மனைவியின் புறம் திரும்பினான். அப்பா எங்க காணோம்? அவர் வர்றதுக்கு முன்னாடி ஃபோட்டோவை எடுத்து முடிச்சிட்டா பரவாயில்ல, இல்லைனா தேவையில்லாமல் டென்ஷன் ஆவார் என்று மண்டபத்தை சுற்றி பார்வையை சுழற்றிக்கொண்டே கேட்டாள் நித்யஸ்ரீ. அவர் அப்படி டென்ஷன் ஆக வேண்டான்னு தான் ஒரு வேலையை சொல்லி அவரை அனுப்பிட்டேன், நீ கவலையை விடு என்றான் நகுலன். அவர் உடம்புக்கு முடியாதவருங்க, அவருக்கு என்ன வேலையை சொன்னீங்க என்று மகள் பாசத்தில் பொங்க, உன் பாச பொங்கலை அடக்கு, பெருசாக ஒன்றும் சொல்லலை. என்னோட அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னார் மாமான்னு தான் சொன்னேன். உடனே இதோ சம்மந்திக்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வரேன்னு போயிருக்காரு. அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் அவரை அங்கேயே பிடிச்சி வைக்க சொல்லிட்டேன். அதனால் இப்போதைக்கு இங்கே வரமாட்டார். கல்யாணத்தை முடிச்சு வச்சா மட்டும் போதுமா? அதை சரியாக என்ஜாய் செய்யவும் விடணும்ல. ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சு அவங்க 2 பேரையும் மூட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மாதவ் பெருசாக காட்டிக்கல, இதே அவர் இடத்துல நான் இருந்திருந்தா நடக்கிறதே வேற என்றான் நகுலன். நானும் அதை கவனிச்சேங்க. அவருக்கு இன்னும் முழுசாக இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லை. திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகவும் உணர்ச்சி வசத்தில் வதனா லவ்வுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. இப்போ உடம்பு தேறி வரவும் 2 மனசா அல்லாடுறாரு. அதான் அவர் இப்படி நடந்துக்க காரணம் என்றாள். இன்னும் எத்தனை நாளைக்கு மகளை அவர் கைக்குள்ளேயே பிடிச்சி வைக்க முடியும்னு நினைக்கிறாரு? அவர் சம்மதம் இல்லாமல் அவங்க கல்யாணம் செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்பாரா? உடம்பு சரியில்லாத மனுஷன்னு எதுவும் சொல்லவும் யோசனையாக இருக்கு. இல்லைன்னா அவர்கிட்டயே கேட்டுருவேன் என்றான் நகுலன். சரி விடுங்க. கணவனை சமாதானம் செய்ய ஆரம்பித்தாள் நித்யஸ்ரீ. இங்கே இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே மணமக்கள் இருவரையும் விதவிதமாக நிற்க வைத்து புகைப்படம் எடுத்து தள்ளினார் புகைப்படக் கலைஞர். புகைப்படம் எடுத்து முடித்ததும் அந்த புகைப்படங்களை தனியாக போட்டு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான் மாதவ் கிருஷ்ணா. இப்ப ஹாப்பியா? அவன் வந்ததும் நகுலன் கேட்க அவனை தோளோடு அணைத்து அவன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான் மாதவ். சரி சரி, நேரமாயிடுச்சு, தூங்க போங்க, காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும். அவர்களை அதுவரை கண்டும் காணாமல் ஒதுங்கி இருந்த மஞ்சுளா வந்து சொல்ல, மலர்ந்த முகத்துடனும் இனிய கனவுகளுடனும் நாளைய விடியலை ஆவலாக எதிர்பார்த்து தங்கள் அறைக்கு சென்றனர் மணமக்கள்.